ஹாய் விவோஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிறடி காசி சிறட படம் பற்றி தான் இந்த வீட்டில் போய் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். செடி காசு செல்ல இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா வந்து முத்துவும் மீனாவும் அந்த ஃப்ராடு சாமியார் பொம்பளையை எப்படியாவது இன்றைக்கி கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போய் வந்து அந்த சாமியார் பொம்பளையை தேட போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா போலீஸ்கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த பொம்பளை தேடி திருப்பியும் வந்து போகிறாங்க. அங்கே போய் வந்து திருப்பியும் அந்த வீட்டில் போய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பொம்பளையும் அங்கே வர்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பொம்பளையை மிரட்டி ஒரு வழியாக பிடிச்சி வந்து நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா சீதாவும் அவங்க அம்மா தம்பி எல்லாரும் வந்து அண்ணாமலையோட வீட்டுக்கு வர்றாங்க. மீனாவுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளை தான் வந்து இங்கே ஃபோன் பண்ணி எங்களை இங்கே வர சொன்னாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்த முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே விஜயா போய் வந்து அம்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பார்த்தீங்கன்னா வந்து விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய வந்து சாமியார் அம்மா, நீங்கள் அவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா இவ வந்து இந்த வீட்டுக்கு வந்து மறுபடியும் வரானா பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த வந்து அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அத்தை இவ சொல்லி வந்து நான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போனதா பெரிய தப்பு அப்படிங்கிறாங்க. அது உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னையும் மரியாதை இல்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மீனா சொல்கிறாங்க, மாமா இவ தான் வந்து கோவிலில் வந்து சீதாவோடைய தாலி செயினையும் திருடினது இவ தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே வந்து விஜயா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, அந்த கதையை இன்னுமே என்னை வந்து நம்ப சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே முத்து சொல்கிறாங்க, அம்மா மீனா சொல்லி வந்து நீங்கள் எதை தான் நம்பியிருக்கீங்க, உங்கள் சாமியார் அம்மாவே சொன்னால் வந்து நீங்கள் கேட்பீங்களா, என்ன பேசாமல் இருக்க, வாயை திறந்து பேசு, நீ தான் வந்து அந்த செயினை திருடினன்னு சொல்லு அப்படின்னு வந்து அந்த சாமியார் பொம்பளைகிட்ட வந்து முத்து சொல்கிறாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் பொம்பளையும் சொல்கிறாங்க, ஆமாங்க நான் தான் வந்து திருடுனேன் அப்படிங்கிறாங்க எல்லாத்துக்கிட்டையும். அது உடனே முத்து சொல்கிறாரு, சாமியாரெல்லாம் இதெல்லாம் இல்லை, இது ஒரு ஃப்ராடு பிக் பாக்கெட்டு திருட்டு கேஸு, இது தொழிலே வந்து செயின் திருடுறது தான், அதான் வந்து அது வாயாலேயே திருடுன்னு ஒத்துக்குச்சல, இப்போ வந்து இது சொன்னது எல்லாமே வந்து பொய்ன்னு நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு வந்து விஜய் கிட்ட அவங்க கேட்குறாரு முத்து. அதுக்கு அந்த சாமியார் பொம்பளையும், ஆமாங்க நான் சொன்னது எல்லாமே வந்து பொய் தான், எனக்கு எந்த தோஷமும் ஜாதகமும் எதுவுமே தெரியாது, சாமியார் வேஷம் போட்டால் எல்லாரும் என்னை நம்புவாங்க, அதான் வந்து நான் போட்டேன், இந்த பொண்ணை வந்து உங்கள் வீட்டில் இருந்து துரத்துறதுக்காக தான் வந்து நான் வந்து உங்கள் தாலி பாக்கெட்டுக்கு ஆபத்துன்னு பொய் சொன்னேன் அப்படின்னு விஜயா கிட்டே அந்த பொம்பளை சொல்கிறாங்க. அடுத்ததாக முத்துவும் பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாரு, யார் சொல்லி அந்த மாதிரியெல்லாம் வந்து நீ பண்ண, ஒழுங்காக சொல்கிறியா இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நான் வந்து உன்னை கூப்பிட்டு ஒப்படைக்கவா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. அடுத்து அண்ணாமலை வந்து அந்த சாமியார் பொண்ணிட்ட போய் கேட்குறாரு, உன்னை யார் சொல்லி அப்படி பண்ண சொல்லலைன்னா பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு அவருமே. அதுக்கு அந்த சாமியார் பொம்பளையும் சொல்கிறாரு, சிந்தாமணி சொன்னதை யோசிச்சும் பார்க்குறாங்க, ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டா வந்து ரோஹிணி பெயர் தான் வந்து சொல்லணும்னு என் பெயர் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வச்சுருக்காங்க போல். அடுத்து வந்து அந்த சாமியார் பொம்பளையும் பார்த்திங்கன்னா வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து ரோஹிணி தான் என்னை இப்படி பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து உண்மையை சொல்கிறாங்க. அடுத்த வந்து ரோஹிணி தான் அப்படி சொன்னான்னு சொல்லி எல்லாரும் அப்படி சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் எல்லாரும் அப்படியே ஷாக்காக்குறாங்க. ரோஹிணி தான் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி விஜயாக்கு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக கோப்பட்டு உன்னை வந்து கும்பிட வச்ச என்னை வந்து இப்படி வந்து அவமானப்படுத்திட்டு இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சாமியார் பொம்பளை போட்டு அடி நடிக்கிறாங்க விஜயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸை வர சொல்லி அந்த சாமியார் பொம்பளை வந்து முத்து வந்து பிடிச்சி கொடுத்துட்றாருங்க. அடுத்த முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன உள்ளே வந்து நின்றுட்டு இருக்க, வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாரு. மீனாவும் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறாங்க. அடுத்த வந்து அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட சொல்கிறாரு, இந்த தட்டை வாங்கிட்டு போய் வந்து மீனாக்கு வந்து ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிட்டு வா அப்படிங்கிறாருங்க. அப்படி சொன்னது பார்த்தீங்கன்னா விஜயா அப்படியே வந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. உடனே வந்து அதுக்கு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, என்ன யோசிச்சு நிற்கிற, வா வந்து ஆரத்தி தட்டு வாங்க அப்படி விஜயா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து விஜயா வந்து ஆரத்தி தட்டை வந்து வாங்கிட்டு மீனா கிட்ட போய் வந்து ஆரத்தி எடுக்க வர்றாங்க. உடனே வந்து முத்து சொல்கிறாரு விஜயா கிட்ட, வா மருமகளை வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லி வந்து நீங்கள் கூப்பிடணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா விஜயாவும் பார்த்தீங்கன்னா வந்து மீனாவை பார்த்து வந்து முறைச்சிக்கிட்டே வந்து வா மருமகளை வா அப்படின்னு சொல்லி வந்து ஆரத்தி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜயா வந்து ஆரத்தி எடுத்து முடிச்ச உடனே மீனா வந்து உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மீனாவும் வந்தது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி இனி ஒரு எபிசோடில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நமது சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.